ரூபாய் இங்க. ஐயோ ஐயோ 500 ரூபாய். ஐயோ போச்சு. ஐயோ ஐயோ படம். கோயிலா பார்க்க மாதிரி தெரியுது. பேக் அங்க போட்டுட்டு எங்க போயிருப்பா? அங்க பாருங்கயா. வா 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 தூக்கிட்டு வா. வா தூக்கிட்டு வா. உன் பொண்டாட்டி உழுந்து செத்து போயிட்டா நீயும் கடல்ல உழுந்து சாவு போறியா? போயா அறிவு கிட்டதுமா. போயா யோ, இது ஆபத்தான கடல் பகுதியா? ஏன் அப்படி சொன்னா கேட்க மாட்டேங்கிற? அதான் போர்டு வச்சிருக்கோம்ல. ஏற்கனவே வரிசையா 12 பேர் செத்துருக்காங்கய்யா. சொன்ன கேட்க மாட்டேன். போயா யோ, சொல்றத கேளியா. உள்ள யாரு போனாலும் திரும்பி வர முடியாதியா? நான் செத்தாலும் பரவாயில்ல சார். என் பொண்ணு காப்பாற்ற முடியும். கேட்க மாட்டா தூக்குங்கயா. ஐயோ நீங்களும் காப்பாத்தாம நீ விட மாட்டீங்களே. ஐயோ நீ விடுங்க சார். ஐயோ கோயிலா, ஐயோ கோயிலா வந்துரு கோயிலா.
சகல அங்க இருக்காரு. ஊருசு. ஐயோ என்னை விட்டு போயிடா வந்துருவையா. என்னாச்சு? ஐயோ கோயிலா வந்துருவையா. என்னாச்சு சார்? என்னாச்சு? 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 கடலை விட்டாரா. ஐயோ கடலை விட்டாரா. ஐயோ காப்பாங்க. ஐயோ கடலை கூட விட்டா பாப்பா. என்னங்க அப்படி பண்றீங்க? யோ இது ஆபத்தான கடலையா? வாங்க வா புரியா? ஐயோ கோயிலா. ஐயோ என் கண்ணு முன்னாடியே போயிட்டாரே. யோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாக போறீங்களே, உங்களை காப்பாத்துறதே எங்களுக்கு வேலையா போச்சியா? ச்சே போய் அப்படி சரியா? என்னை விடுங்க சார். ஐயோ கோயிலா மாப்பிள்ளை போய் காப்பாத்து மாப்பிள்ளை உட்கார. ஐயோ ஐயோ போ மாப்பிள்ளை. ஏய் போ மாப்பிள்ளை போடா போய் காப்பாத்து போடா. முடியாதா? ஐயோ கோயிலா. ஐயோ 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 கோயிலா. ஐயோ மாப்பிள்ளை. ஐயோ மாப்பிள்ளை. ஐயோ 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 போயிட்டாரே. போய் காப்பாத்து மாப்பிள்ளை போ. ஐயோ கோயிலா. அண்ணே தாவளை தாவளை. ஐயோ அடியா கடலை போயிட்டாப்பா. ஐயோ ஐயோ கடலை போயிட்டாப்பா தாவளை. ஐயோ காப்பாத்த போறப்ப போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஐயோ அக்கா தாவளை விட்டு போயிட்டாப்பா. விட்டு போயிட்டாப்பா. ஐயோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டாங்க. ஓகே சார், கடல்ல ஆள் விழுந்துட்டாங்கன்னு குப்பத்துல போய் ஆளுங்களை கூட்டு வா. போ. சரிங்க சார். சாமி விடுவது இடத்துல எப்படி அடியாய் போடுவதுல பறி விட்டுட்டே. ஐயோ மச்சான் வந்துட்டாங்க. இருக்கு மச்சான். கோயிலா பாத்தீங்களா சார் எவ்வளவு தேடி டெட் பாடி கிடைக்கல. யோ நல்லா தெரிய பாத்தியா? அவளை முழுசா பறி விட்டே பாப்பா. ஐயோ ஐயோ கோயிலா. என் பொண்டாட்டி கடலை ஐயோ தாமரை என் கண்ணு முன்னாடியே போய் சேர்த்துட்டானேப்பா. ஐயோ ஐயோ திரும்ப வர மாட்டாராப்பா. தைரியமா இருங்க. திரும்ப வர மாட்டா. ஒண்ணும் இருக்காதுன்னு. கடவுளே பொண்டாட்டி போயிட்டாரா. ஐயோ செத்து போயிட்டாராப்பா. ஐயோ மாப்பிள பாடி கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஐயோ கோயிலா எல்லாத்தையும் விட்டு போயிட்டே. நம்ம குழந்தைய விட்டு உனக்கு போய் எப்படி வளர்ந்து போயிட்டாராப்பா. இப்படி ஒரு முடிவா வரணும் மச்சான்.
விமல் தம்பி, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போனை போட்டு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு கேட்டு பாருப்பா. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஓவர் ஓவர். ஹலோ சார், கடற்கரை கோயில் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களா? நான் தான் பேசுறேன். என்ன வேணும் உங்களுக்கு? சார், என் பேர் விமல். நேத்து கூட கடல் அலையில் அடிச்சு ஒருத்தங்க காணாம போயிட்டாங்கல்ல, அவங்களோட தம்பி சார் நான். ஆமா, கோகிலா, வயசு 30, மாநிறம். ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? தகவலா? அதான் நேத்தே சொல்லட்டுமே. கடல்ல அடிச்சுக்கிட்டு போனா அவங்க அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் 12 பேர் காணாம போயிருக்காங்க. உங்க அக்காவை சேர்த்து 13 பேருங்க. இது வரைக்கும் ஒரு பாடி கூட கிடைக்கல. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சார், நாளைக்கு நீங்க ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுங்க. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கால் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. சார், உங்களுக்கு வேணா அவங்க வேற யாரும் இருக்கலாம் சார். நீங்க சாதாரணமா சொல்லிடலாம் சார். ஆனா எனக்கு அவங்க அக்கா சார், என் மச்சானுக்கு பொண்டாட்டி சார். சார், ஒரு கை குழந்தைக்கு தாய் சார் அவங்க. சார், நாங்களும் உங்களை மாதிரி அலட்சியமா இருக்க முடியுமா சார்? சார், ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு தகவலை கேட்டு தானே சார் ஆகணும். தாராளமா கேளுங்க. இன்னைக்கு கேளுங்க, நாளைக்கு கேளுங்க, இந்த வருஷம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருங்க. என்னாச்சு? ஆனா பதில் ஒண்ணுதான் வரும். அவங்க கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். யோ, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கதான் 12 பேர் செத்து போயிட்டாங்க தெரியும்ல. அங்க யாரும் போகாத மாதிரி வேலையை போட்டு அடைக்க வேண்டியதானே? இல்ல ஒரு 4 போலீஸ காவலுக்கு வைக்க வேண்டியதானே? ஒரு போர்டை வச்சுட்ட போதுன்னு எனக்கு என்ன இருக்கீங்க? என்ன விமல், இப்ப எங்க அக்கா உயிருக்கு யார் பதில் சொல்றது? ஹலோ மிஸ்டர், இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எங்க கிட்ட கேட்காதீங்க. யோ, நீ என்ன கவர்மெண்ட்? நீ தானே கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க. உங்களுக்கு எங்க நிக்கணும் தோணல? உங்க ஃபேமிலில யாராவது செத்து போனத புத்தி வரும். அது வரைக்கும் இப்படி பொறுப்பு இல்லாம தான் இருப்பீங்க. என்ன விமல், என்னாச்சு? என்ன சொல்றாங்க அவங்க? பாருங்க சகல, ஒரு உயிரே போயிருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறான் ஆளு. சரி விமல், தைரியமா இருங்க விமல். ஒண்ணும் ஆகாது அவனுக்கு, தைரியமா இருங்க. மச்சான் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது இப்போ? தைரியமா இருங்க விமல், நம்ம நேர்ல கூட போய் விசாரிச்சு பார்க்கலாமே. நீ எதுவும் யோசிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்ம நேர்ல போய் பார்த்து என்ன எதுவும் விசாரிப்போம். அவங்க ஏதோ சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம போய் நேர்ல பார்ப்போம். தைரியமா இருங்க விமல், வாங்க. தைரியமா இருங்க. என்ன மாப்பிள்ள, ஏதாவது நல்ல செய்தி சொன்னாங்களா? என் கோகிலா கிடைச்சிட்டாளா? இல்ல மச்சான், இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? அப்படிதான் மச்சான் சொல்றாங்க. கோகிலா, என்ன எப்படி பரிதேக்க விட்டு போயிட்டேன் கோகிலா. உங்க அக்கா கடைசி வரைக்கும் கூட ஏற்பாடு நடத்துறேன். ஐயோ அண்ணன், இப்படி அனாதாக்கி விட்டு போயிட்டான். அவன் மூச்சு காத்து போட்டுதான் கற்பூரம் அடைச்சு சாத்த. கடைசி மூச்சு தான் கற்பூரத்தை அடைக்க முடியாது சொன்னானே. அந்த பாவி நான் புரிஞ்சுக்கிறா போயிட்டேன். ஐயோ கோயிலா, கோயிலா, ஐயோ கோயிலா, அந்த கடவுளை பிடிச்சிக்கிறான் ஓடுன்றது பிடிச்சிட்டானே. என்னங்க தனியா விட்டு போறீங்களேன்னு கேட்டு, ஐயோ
அதை கூட புரிஞ்சுக்கிற தெரியாத புட்டாள் ஆயிட்டேன் நானு. கோயிலா நீ இல்லாம எப்படி நான் வாழ போறேன்? ஐயோ கோயிலா, 1000 சண்டை போட்டா கூட உடனே வந்து என்னாங்கன்னு கேட்பேடி. என்னாங்கன்றத தவிர ஒரு வார்த்தை என்னை பேச மாட்டேன். வந்துரியா கோயிலா? ஐயோ, ஒரு பரிசுல எப்படி வாழ போறேன்? நம்ம பெத்த பிள்ளைய எப்படி நான் தனியா நின்று வளர்க்க போறேன்? நம்ம பிள்ளை வந்து அம்மா பகல் கேட்டால என்ன அடிப்பான்னு சொல்ல போறேன். அம்மாவை இப்படி தொலைச்சிட்டேப்பா நம்ம பிள்ளை வந்து ஏட்டா கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்ல போறேன்? மச்சான் 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 எந்திரிங்க மச்சான் எந்திரிங்க அம்மா பேசாம ஹாஸ்பிடல் கூட்டு போலாமா? அண்ணா இங்க பாருங்க. ஒண்ணு இல்லம்மா நீ தைரியமா ஒண்ணு இல்ல. நீ இப்படி இருந்தா நாங்க என்னென்ன செய்வோம்? வான வீட்டுக்கு போலாம். அண்ணா வான போலாம். ஒன்னும் இல்லப்பா, உங்க அண்ணி கொஞ்சம் சிடு மூஞ்சியா இருந்தாலும் ரொம்ப